முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி முடிவெடுத்திருக்காங்க. இதனால் அமைச்சர்கள் சில பேர் பதவியும் நீக்க போகிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஜூன் 4ஆம் தேதி இல்லை. இது எல்லாமே தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த போகிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு அமைச்சரும் தன்னோட தொகுதியில் பயங்கரமாக உழைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த டைம் திமுக அரசால் வெற்றி பெருசாக பெற முடியாது. எப்பயுமே நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் ஆளும் கட்சி தான் பெரும் வெற்றியை பெறும். ஸோ திமுக அரசாங்கம் இந்த டைம் 39 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ 2 தொகுதி மிஸ் ஆகிற மாதிரி தெரிகிறது. ஸோ ஒருவேளை ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டால் எந்த தொகுதியில் ரொம்ப கம்மியான வாக்கு சேகரித்து இருக்கோ அதை திமுகவுக்கு, எந்த தொகுதியில் வெற்றி இல்லாமல் போகுதோ ஸோ அந்த தொகுதி அமைச்சரை கூப்பிட்டு அவங்களோட பதவியை விலக போகிறாங்களாம். ஏற்கனவே இந்த ஒரு செய்தி பரவியது. அதான் திமுக அமைச்சர்கள் இந்த தேர்தலில் சில பேர் ஒழுங்காக பணியாற்றவில்லை. அதனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த அப்புறம் அவங்களோட பதவிகள் பறிப்போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தி பரவியது. அந்த ஒரு விஷயம் இப்போ உறுதியாகி இருக்கிறது. ஸோ கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் பேர் தான் அடிபடுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இவங்க இந்த தேர்தலில் ஒழுங்காக பணியாற்றலை. ஸோ அதனால் அவங்களோட அமைச்சர் பதவி மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளர் பதவியும் பறிப்போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான முடிவு ஜூன் 4ஆம் தேதி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கான லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ ஒரு அமைச்சர் கிடையாதான், ஒரு பயங்கரமான லிஸ்ட்டை எடுத்து வச்சுருக்காங்களாம். அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிர்வாகிகள் பேரும் இதில் அடிப்படை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்ட அமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் தாண்டி அவங்களோட பேர் மகாத்மா பேரே கூட மகாத்மா அப்படிங்கிற பேரும் சேர்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யார் அந்த பேர், யார் அந்த அமைச்சராக இருக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் கெஸ் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.